வணக்கம் and welcome back பசங்களா. இது உங்களோட Xylem Ni Tamil channel. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது factors deciding cutoff. ஆமா பசங்களா, first thing செஷனை எண்டு வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, செகண்ட் திங், இது ஒரு அனாலிசிஸ் பேஸ்டு தான். ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாஸை வச்சு அனாலிசிஸ் பேஸ்ல எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு செஷன் தான் இந்த செஷன். இதுல வந்து 80% கரெக்டா இருக்கலாம், 20% கரெக்ட் இல்லாம இருக்கலாம், எந்த ரேஷியோஸ்ல வேணாலும் இருக்கலாம் பசங்களா. பட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஓகே, எதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஐடியா கொடுக்குற செஷன் தான். அண்ட் இந்த செஷன்ல நம்மளோட கட் ஆஃப் ரேஞ்சஸ் எப்படி இருக்க போகுது, போத் ஃபார் கவர்மெண்ட் கட் ஆஃப், அதுக்கப்புறம் நம்மளோட 7.5 ரிசர்வேஷன், பேலன்ஸ் இருக்கிற நம்ம 92.5 ரிசர்வேஷன், இது எல்லாத்தையுமே பேச போறோம். ஸோ செஷனுக்குள்ளார போயிடலாம். பட் திரும்பவும் சொல்கிறேன், எண்டு வரைக்கும் பாருங்க, அப்போதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீட் 2025 அப்படிங்கிற எக்ஸாமை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுதான் உங்களோட சப்ஜெக்ட் வைஸ் வந்து டஃப்னஸ். ஓகே, இந்த டைம் வந்து எல்லா ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையுமே என்டிஏ வந்து உடைச்சிட்டாங்க. அது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா பாட்னி ஜூல இருந்து எக்ஸாக்டா பிரிச்சு 45 கொஸ்டின்ஸ் வரணும். ஆனா இந்த டைம் அப்படி கிடையாது. ஒரு சப்ஜெக்ட்ல 50 கொஸ்டின்ஸ், இன்னொரு சப்ஜெக்ட்ல வெறும் 40 கொஸ்டின்ஸ் தான் வந்திருந்தது. அந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய சேஞ்சஸ் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் கான்செப்ட் நீ கிளியரா இருந்தா மட்டும்தான் நீ அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒன்று ஸ்டாண்டர்டா நம்மளுக்கு சொல்லிட்டாங்க பசங்களா. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நாங்க உருவாக்கணும்னு நினைச்சா எந்த மாதிரி கொஸ்டின் வேணாலும் உருவாக்குவோம். ஒரு ஈஸி யூனிட்ல இருந்து ஒரு ஈஸி மாடலை டிஃபிகல்ட் மாடல் மாதிரி கூட உங்ககிட்ட கேட்கலாம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஸோ ஜென்ரலிஸ்டிக்கா நம்மளோட டஃப் லிஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் பசங்களா. ஆஸ் டீச்சர்ஸ், எங்க டீச்சர்ஸ் பேனலே வந்து ஒர்க் பண்றப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 hours கிட்ட டைம் ஆச்சு. பி ஃப்ராங்க் 2 to 2.5 hours ஆச்சு. ஓகேவா? ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் பேப்பரை சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஏன்னா எல்லா கொஸ்டினும் டஃப் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் சம் ரொம்பவே வந்து லென்த்தியாக இருந்தது பசங்களா. அண்ட் ஒரு கான்செப்ட் மட்டும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி கிடையாது. ஏன்னா யூஸ்வலாக நீட் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் அப்படி நீட் கிடையாது. ஜேஇ மாதிரியே 2-3 கான்செப்ட்ஸ் உள்ள அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. ஸோ டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஃபிசிக்ஸில் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சேலஞ்சிங் கொஸ்டின்ஸும் ரொம்ப அதிகம். பேப்பர் வாஸ் டூ லென்த்தி. ஓகே, அண்ட் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மாடரேட் டிஃபிகல்ட்டிஸ் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் மாடரேட் டிஃபிகல்ட்டிஸாக இருந்தது. அதாவது ஓகே, ஓரளவுக்கு மேனேஜபிள். நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டில் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருந்தது. பட் நாட் ஃபுல்லி, பட் 90% அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பயாலஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இட் இஸ் மோர் லைக், ஸோ 60% ஈஸியாக, 40% வந்து மாடரேட்டாக இருந்தது. கொஞ்சம் டெப்த்தாக படிச்சிருந்தீங்கன்னா இருந்திருக்கும். பட் இந்த டைம் பயாலஜியில் கூட கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்பட்டு இருந்தது. ஓகே, அப்போ இதெல்லாம் ஏன் மேம் பேசுறீங்க, ஸ்ட்ரைட்டாக நம்ம எப்பவும் போல கட் ஆஃப் குள்ளார போயிடலாம்ல அப்படின்னு கேட்டால், பசங்களா கட் ஆஃப் எப்பவுமே வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் ஒவ்வொரு அனாலிசிஸ்ல ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கட் ஆஃப் இருக்கும். ஓகே, விச் மீன்ஸ் ரொம்ப வேரியேஷன் இருந்திருக்காது, ஆனால் அதில் சில வேரியேஷன்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து சும்மா நம்ம கொஸ்டின்ஸ் வச்சு சால்வ் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஓகே, அதை தாண்டி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கங்க. ஸோ சீக்கிரமாகவே இன்னொரு 2 to 3 minutes we people will be discussing cut offs for each and every category. ஓகே, அதனால stay calm and listen. ஓகே, இந்த வருஷம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா இம்பாசிபிளா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமை வச்சிருந்தாங்க. which is 180 questions 180 minutes. இதுக்கு முன்னாடி இது இப்படிதான் இருந்தது, கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும். பட் அங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேற, பட் இங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேற. லென்த்தினஸ், டைம் கன்சியூமிங், அதுக்கப்புறம் டஃப்னஸ், இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டைமை குறைச்சிட்டாங்க பசங்களா. அண்ட் டீபெண்ட் கான்செப்ட் கேட்டிருந்தாங்க, ரொம்ப டீபெண்டான கான்செப்ட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஒரு ஈஸி கொஸ்டினை இந்த அளவுக்கு ட்விஸ்டடா மாடல் ரொம்ப டிஃபிகல்ட் லெவல்ல லென்த்தியா கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி क्वेश्चंसும் உள்ள இருந்தது. மல்டி ஸ்டெப் கால்குலேஷன்ஸ் இன்வால்வ்டா இருந்தது. ஈவன் தியரிட்டிக்கல் क्वेश्चनமே அப்படி வருமா இப்படி வருமான்னு கொஞ்சம் லென்த்தியா யோசிச்சு தான் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி பயாலஜிலயுமே क्वेश्चंस இருந்தது. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த டைம் அவங்க என்ன பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாருங்க. they broke the myth at 1 minute for 1 question. so 1 minute ரிதமே இல்லாம பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கட் ஆஃப் டிசைட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு முக்கியம். ஓகே, ஸோ இந்த ஃபேக்டர்ஸை டீப்பாக அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க பசங்களா. ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, எக்ஸாக்டாக இல்லை அப்படின்னாலுமே ரஃபாக ஒரு கேல்குலேஷனில் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம கொடுக்குற கவுண்ட்ல இருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கட் ஆஃப்ஸ் இருக்கத்தான் போகுது. ஓகே, அண்ட் இந்த டைம் ப்ரிடிக்ஷன்ஸ், இந்த டைம் வந்து அனாலிசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 350 550 அந்த ரேஞ்சில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க போகிறாங்க. ரொம்ப ரொம்ப அதிகமான நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க போகிறாங்க. அது வந்து
யூஸ்வலை விட இந்த டைம் அதிகமாக இருக்க போகுது. அண்ட் 700ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க. 650 to 700 ரேஞ்சஸில் கொஸ்டின் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அண்ட் ஒரே ரேங்கை வந்து 100 பேர் ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் குறையும். ஓகே, ஸோ ஒரே ரேங்க்ல 10 பேர், ஃபர்ஸ்ட் ரேங்க்ல 40 பேர், இதில் 50 பேர் அந்த மாதிரி இருக்கிறது இந்த டைம் கொஞ்சம் கண்ட்ரோல்ட் ஆகும். ஓகேவா, ஒரு 70% கண்ட்ரோல் ஆகும். ஓகே, அப்போ பாருங்க என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் கட் ஆஃபை டிசைட் பண்ணணும்னா. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படிங்கிறது உங்களோட கான்செப்சுவல் சென்சிட்டிவிட்டி. ஓகேவா, கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸோட கான்செப்சுவல் சென்சிட்டிவிட்டி, கான்செப்ட் சென்சிட்டிவாக இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பார்க்குறோம், ஒரு நிமிஷத்தில் யோசிக்கிறோம், ஆன்சர் எடுத்துரும், அந்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிற பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் உங்களோட கட் ஆஃப் டிசைட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டஃப்னஸ் ஆஃப் த பேப்பர், விச் மீன்ஸ் நம்மளுக்கு கான்செப்சுவல் சென்சிட்டிவிட்டி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இட் இஸ் கோனா பி a tough paper. அண்ட் டஃப் பேப்பர் அப்படிங்கிறது கம்மி லென்த்தாகவும் இருக்கலாம், இல்லை ரொம்ப லென்த்தியான பேப்பராகவும் இருக்கலாம். பட் லென்த்தி ஆர் நாட் லென்த்தி அப்படிங்கிற அந்த டைம் கன்சப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு டைம் கன்சப்ஷனில் வந்துடும். அண்ட் த நியூ பேட்டர்ன் விச் இஸ் 180 அவுட் ஆஃப் 180 அப்படிங்கிற அந்த நியூ பேட்டர்ன் வந்து இட் இஸ் ரியலி ஹார்ட். ஸோ நியூ பேட்டர்ன் தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் ஆல்ரெடி இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாமே ப்ரோக் பண்ணாங்க. கரெக்டாக தே பிரேக்ட் எவ்ரிதிங், ரைட், அது பண்ணாங்க. அண்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், விச் மீன்ஸ் போன டைம் 20 லட்சம் பேர் எழுதுனாங்க, இந்த டைம் 15 லட்சம் பேர் தான் எழுதுனாங்க அப்படின்னா அதில் நம்ம ஐட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் வில் பி ஹெல்பிங் யூ டு டிசைட் அ ரியல் கட் ஆஃப். ஓகே, அப்போ இதில் எதெல்லாம் வந்து நம்ம சைடில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் நம்ம எதை வச்சு மட்டும் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா நியூ பேட்டர்னை வச்சு மட்டும்தான் பேச போகிறோம். ஓகே, ஸோ நியூ பேட்டர்னை வச்சு எப்படி கொஸ்டின் எப்படி வந்து நம்மளோட கட் ஆஃப் ரேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜூல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு போகலாம் பசங்களா. இங்கே நான் லென்த்தி டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐட்ரேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கவனிங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஆர் டீம் ஃபெல்ட். ஓகேவா, ஸோ ஜூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸி கொஸ்டின் வந்து 19 கொஸ்டின், மாடரேட் கொஸ்டின் 15, அண்ட் டிஃபிகல்ட்டி ஆர் லென்த்தி லெவல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இருந்திருக்கு. அதே மாதிரி பாட்னி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 14 இருந்திருக்கு. ஓகே, கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 15, ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 கொஸ்டின் இருக்கு, விச் ஆர் வெரி டீடியஸ் அண்ட் டிஃபிகல்ட். டீச்சர்ஸ் எங்கனாலையுமே எங்களுக்கு ரொம்ப அதிக டைம் எடுத்தது பசங்களா. when I am solving the paper it took a lot of time. ஓகே, அதுதான் உண்மை. அப்போ இந்த சினாரியோவில் தான் உங்களோட டிஃபிகல்ட்டி லெவல் இருந்தது. அப்போ இவ்வளவு கொஸ்டின் நீங்கள் பர்ஃபெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த 51 கொஸ்டின் நீங்கள் பர்ஃபெக்டாக எழுதியிருக்கணும் அப்படின்னா வந்து இது வந்து ரொம்ப பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் எக்ஸாம் JEE அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ தோராயமாக வந்து ஒரு ரஃப் கேல்குலேஷன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 16 கொஸ்டின்ஸ் வந்து டீடியஸாக இருந்தது இல்லையா. அப்போ அதில் ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதியிருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். இதில் ஒரு 5 கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில் தப்பாக எழுதியிருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம், மினிமம். அடுத்தது இதில் ஒரு 4 கொஸ்டின் போடுங்க, இதில் ஒரு 3 கொஸ்டின் போடுங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கொஸ்டின், மேபி இதில் ஒரு 5 கொஸ்டின் கூட போடுங்க, தப்பே கிடையாது. ஓகே, அப்போ 23 கொஸ்டின்ஸ் அவுட் ஆயிடுச்சு பசங்களா ஜென்ரலிஸ்டிக்காக. ஏன்னா இந்த 16 கொஸ்டினையும் நீங்கள் கரெக்டாக எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு 4-5 மணி நேரம் டைம் ஆகும் முழுசாக பேப்பர் முடிக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ லென்த்தி பேப்பர். அப்போ அதில் நான் மினிமம் 10 கொஸ்டின்ஸ் தப்பு பண்ணியிருக்கீங்க, மினிமம். அப்போ எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூ வில் பி கெட்டிங் 23 கொஸ்டின்ஸ் ஆர் ஸ்ட்ராங் மினிமம். ஓகேவா, ஒரு சும்மா அந்த அனாலிசிஸில் சொல்கிறேன். அப்போ into 4 அப்படின்னா திஸ் வில் பி 12, 8, 92 மார்க்ஸ் போச்சு. அது போக ப்ளஸ் நம்மளோட நெகட்டிவ் மார்க்கிங். அப்போ இந்த இடத்துல வந்து இட் வில் பி 5, 11. ஸோ 111 115 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 115 மார்க்ஸ் அப்படிங்கிறது மினிமமாகவே நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஓகே, இல்லை இதில் நான் ஒரு 5 கொஸ்டின் தான் தப்பு பண்ணியிருக்கேன், இதில் ஒரு 6 கொஸ்டின் தான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னாலுமே அது கொஞ்சம் ரொம்பவே வந்து நம்மளுக்கு டீடியஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வெறும் 5 கொஸ்டின்னாலுமே டைம் கன்சியூமிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்குமே, எப்படி சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ மினிமமாகவே நம்மளுக்கு 100 மார்க்ஸ், அதாவது 90 மார்க்ஸ் டு 150 மார்க்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு மினிமமாகவே டிஃபிகல்ட் சால்வ் பண்ணியிருக்கிறது. அப்போ கட் ஆஃப் ரேஞ்ச் இங்கே தான் பசங்களா லையாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ மினிமம் லெவல் அப்படின்னு போட்டாலுமே 90 மார்க்ஸ், மேக்ஸிமம் லெவல் அப்படின்னு போட்டாங்கன்னா 150-70 லெவல் போகுது மேக்ஸிமமில். அப்போ இந்த ஒரு அனாலிசிஸை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு கட் ஆஃப் சொல்ல போகிறேன் பசங்களா. பட் இந்த கட் ஆஃப் மாறலாம். எகெயின் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன டிஸ்க்ளைமர் மாதிரி தான், இது ஒரு ஜென்ரலிஸ்டிக் ஐடியா மட்டும் தானே தவிர இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது என்னென்ன பிரச்சனைகள்னு நான் சொல்கிறேன். இந்த கட் ஆஃப் மாறுறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன்.
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேட்டகரி, ஓகேவா? ஸோ 2024 அதுக்கப்புறம் 2025 இது ரெண்டுத்தையும் மட்டும்தான் நான் அனாலிசிஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா பேலன்ஸ் இருக்க இயர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் சும்மா அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92.5% கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான டிஎன் கோட்டா, ஓகேவா? கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான ஒரு கோட்டா, ஓகேவா? ஸோ அப்போ அதில் பாருங்க, நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 651லேயே முடிஞ்சிருச்சு, க்ளோசிங் கட் ஆஃப் அப்படி இருந்தது. ஆனால் இந்த வருஷம் யூ பீப்புள் கேன் எக்ஸ்பெக்ட் இட் ஃப்ரம் 530 to 570. ஓகே பசங்களே, அது குறையலாம், 520 இருந்திருக்கலாம், 600 வரைக்கும் போகலாம். ஸோ இது ஒரு ரேஞ்ச் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த ரேஞ்ச்குள்ளார ஸ்டிக் ஆன் ஆகிறதுக்கு ஒரு 70% வாய்ப்பு இருக்கு, ஓகேவா? அடுத்தது பிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 620 மார்க்ஸ். அப்போ 620 மார்க்ஸ் அப்படின்னா 510லேருந்து 530 வரைக்கும் இந்த டைம் நம்மளுக்கு வேரியேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பிசிஎம், ஓகேவா, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 612 லாஸ்ட் இயர் க்ளோசிங். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 490லேருந்து 520 வரைக்கும் இருக்கலாம். ஸோ எம்பிசி வந்து 603. ஸோ இங்கே வந்து 472 நம்மளுக்கு 510 வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 536, இந்த டைம் 400 to 440 இருக்கலாம். ஸோ எஸ்ஏ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 463, இந்த டைம் வந்து 340 to 390 வரைக்கும் இருக்கலாம். அண்ட் எஸ்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 488, ஸோ இந்த டைம் 330லேருந்து 360 வரைக்கும் இருக்கலாம். திஸ் இஸ் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா ஹூ பீப்புள் ஆர் கம்மிங் அண்டர் 92.5%. அதுவே நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஓகேவா? கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ஓகே, ப்ரைவேட் காலேஜஸ்க்கு 92.5க்கு வந்து என்ன மேம் க்ரைட்டீரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓசிக்கு லாஸ்ட் இயர் 607, அப்போ இந்த வருஷம் வந்து 510லேருந்து 530 வரைக்கும் இருக்கலாம். அதுவே பிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 460லேருந்து 490 வரைக்கும் இருக்கலாம். பிசிஎம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 470லேருந்து 485. ஸோ எம்பிசி 460 to 480. அண்ட் எஸ்சி கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 380லேருந்து 410 வரைக்கும் இருக்கலாம். எஸ்ஏ அதுக்கப்புறம் எஸ்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 320 to 350, இல்லாட்டி 300 to 330 அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகலாம், ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து நம்ம எடுத்த அந்த பேட்டர்ன் அனாலிசிஸ் வச்சு, டைம் கன்சம்ஷன் அனாலிசிஸ் வச்சு நம்ம எடுத்திருக்கோம், ஓகே? அண்ட் இதுவே 7.5 கேட்டகரியில் நான் இருக்கேன் மேம், எனக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் இயரோட கவர்மெண்ட் காலேஜஸ் 7.5 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓசி வந்து இந்த வருஷம் வந்து 520 to 530 வரைக்கும் வரலாம். அண்ட் பிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 375 to 385 வரைக்கும். அண்ட் பிசிஎம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 345 to 355. அண்ட் எம்பிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 385 to 400. ஸோ எஸ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 350 to 360. அண்ட் எஸ்ஏ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 350 to 370. அண்ட் எஸ்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 340 to 350 வரைக்கும் இருக்கலாம், ஓகே? அப்போ இந்த கேட்டகரிஸ் எல்லாமே வந்து 7.5 கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு, ஓகே பசங்களா? இது ஏன் மேம் அக்யூரேட்டாக இருக்க மாட்டேங்குது? எவ்ரி டைம் நம்ம சொல்கிறோம், நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க, பட் ஏதோ ஒரு இடத்துல வந்து இதில் ஒரு வேரியேஷன்ஸ் வருது, அது ஏன் மேம் அப்படி வருது? வை ஒன்லி என்டிஏ அஸ் டூயிங் திஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் சேம் மார்க், அதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ சேம் மார்க்கில் இருக்கக்கூடிய பசங்க அவங்க வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஏன்னா அவங்கனால ரேங்க் டிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சேம் மார்க் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ரேங்க் டிஃப்ளெக்ஷன்ஸ் வரும். அண்ட் எவ்வளவு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது பசங்களா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கவுண்ட் வந்து என்டிஏ கொடுத்தா தான் உண்டு, ரைட்? நம்ம நியூஸ்ல இதுலலாம் வர்றது வந்து ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் தானே, ஒரு ஆக்சுவல் ஃபிகர் கிடையாது. அப்போ என்டிஏக்கு மட்டும்தான் தெரியும் ஆக்சுவல் ஃபிகர் என்ன அப்படிங்கிறது. அண்ட் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகி வர்றப்ப தான் நம்ம ஒரே மார்க்கில் இருக்கிறவங்க எத்தனை ரேங்க்ஸ் ஆக்கியூபை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ளோசிங்ஸ் வந்து மாறதான் செய்யும். யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த க்ளோசிங்ஸில் சேஞ்சஸ் வரதான் செய்யும். அண்ட் இன்னும் அஃபீஷியல் ஆன்சர் கீயும் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகலை. அப்போ அஃபீஷியல் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு அங்கே தான் வந்து நம்மளுக்கு போனஸ் மார்க்கா என்ன ஏது அப்படிங்கிறது அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா என்டிஏவோட பார்வையில், கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணவங்க பார்வையில் என்ன கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறது, என்ன மெத்தடாலஜியில் அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ அதில் நம்மளுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன்ஸ், வேரியேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைம் இது வந்து ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் தான், டிஸ்க்ளைமர் எகெயின் அனாலிசிஸ் மட்டும்தான் பசங்களா. அப்போ எனக்கு வந்து நான் 330 எடுத்திருக்கேன், எனக்கு ஒரு சீட் கிடைக்காதா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கு, அன்லெஸ் நம்மளுக்கு இது தெரியற வரைக்கும், ஓகே? ஸோ லெட்ஸ் வெயிட் பேஷன்ஸ்லி. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன ஒரு ஐடியாவில் வந்து நீங்கள் வந்து எழுதிப்பீங்க அப்படின்னா, நிறைய பீப்புள் எப்படி எழுதுறாங்கன்னா, they will be repeating, ரைட்? போன வருஷம் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வருஷம் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க.
ஆனால் அவங்க தே யூஸ் டு சே இல்லை இந்த வருஷம் எனக்கு 400 மார்க்ஸ் தான் வருது அப்படின்னு நிறைய பேர் தே யூஸ் டு பிங் மீ ஆன் இன்ஸ்டாகிராம். அப்போ அதுக்கு காரணம் அவங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது பசங்களா, த லெவல் ஆஃப் கொஷின்ஸ் ஆஸ்க்ட். ஓகே, ஸோ பி ஃப்ராங்க், அப்படியே மனசாட்சி தொட்டு சொல்லணும் அப்படின்னா இதுதான் உண்மை. அப்போ இதுக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது. அண்ட் நோ ஒன், பிகாஸ் ஈவன் டீச்சர்ஸ் டிடன்ட் எக்ஸ்பெக்ட் சச் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்க முடியும்? ஸோ வி காண்ட் பிளேம். ஓகே, ஜெய் விட ஒரு கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வருது, அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்கள் ஒன்று கேட்குறீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஆல்ரெடி கிவன் ஆஸ் அன் இன்ஃபர்மேஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ரைட்? ஸோ சடனான ஒரு வேரியேஷனில் வந்து இப்படி ஒரு இது வந்துருச்சு. ஸோ இந்த டைப் நீங்கள் என்ன மார்க் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ கம்ப்ளீட்டாக ஃபிசிக்ஸில் ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் 10 to 20 கொஸ்டின் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். கெமிஸ்ட்ரிலையும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ பயாலஜிலையும் அதே மாதிரி தான் பசங்களா. இந்த டிஃபிகல்ட்டி ரேஞ்சஸை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நான் கரெக்டாக தான் மேம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சரில் வரவங்க எல்லாருமே நம்ம லாஸ்ட் இயர் மாதிரி பேப்பரோ இல்லை அதுக்கு முந்தின வருஷம் மாதிரி பேப்பரோ இருந்துட்டா தீஸ் பீப்புள் வில் பி ஸ்கோரிங் மோர் தேன் 550+. ஓகே, அதனால இந்த கேட்டகரிஸை வச்சு மட்டும்தான் நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணணும், இந்த கேட்டகரி ஆஃப் கொஸ்டின்ஸை வச்சு கிடையாது. ஓகே, அதனால மனசு விடுறதுக்கோ இந்த இடத்துல வந்து பயப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. அண்ட் பார்ப்போம் பசங்களா. ஓகே, பார்ப்போம். பிகாஸ் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் கிளியர் ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். அஃபீஷியல் வந்ததுக்கப்புறம் இன்னொரு 100% கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு 20% கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் ரேங்க் லிஸ்ட் வரப்போ இட் வில் பி டேம் கிளியர். ஓகே, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் பசங்களா. தட் இஸ் வாட் ஐ நீடட் டு சே. அதனால ரொம்ப வந்து நீங்கள் உங்களையே போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டோ, சொசைட்டி சொல்கிறத நிறைய அப்படியே காதில் எடுத்துக்கிட்டோ உங்களை நீங்களே டம்ப் பண்ணிக்காதீங்க. திஸ் இஸ் அ வெரி பிக் லெசன் ஃபார் அஸ். ஓகே, பிகாஸ் சும்மா படித்தா போதும் அப்படிங்கிறத தாண்டி இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹூக் மொமெண்ட்டை நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியாகணும், கான்செப்சுவலாக இருக்கணும். நீங்கள் ஜேஇக்கு மட்டும் 2-3 கான்செப்ட் பில்ட் பண்ணி படிக்கக்கூடாது, நீங்கள் நீட்டுக்கும் நீ அப்படி தான் படிக்கணும், நீ நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப வி ஹாவ் டு பி லைக் வெரி வெரி கிளியர். ஏன்னா கான்செப்சுவல் பண்ணுறது மட்டும் இல்லை, ஸ்பீடாக இருக்கணும், ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும். அண்ட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ரியாலிட்டியோட படிக்கணும், கிரவுண்டோட ஒட்டி படிக்கணும் பசங்களா. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. ஓகே, அப்போ சும்மா எனக்கு வந்து ஒரு டைம் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறது வேற. இனி நெக்ஸ்ட் இயர் இல்லை மேம் இந்த வருஷம் நான் எப்படியாச்சும் உள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக ப்ரிப்பேர் பண்ணணும் பசங்களா. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்கராக ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டூடெண்ட்ஸை விட உங்களுக்கு மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட் இயர் பேப்பர் எப்படி இருந்தாலும் சரி, நான் ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோட ப்ரிப்பேர் பண்ண ரெடியாக இருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் எதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணணும், நாங்களும் எங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் பசங்களா. இந்த வருஷம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா யூ பீப்புள் நீட் டைம். நீங்கள் டக்குன்னு அந்த ஒரு வேவ்லென்த்குள்ளார போனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஃபுல்லாக ஒரு வருஷம் படிக்க முடியும். எல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு எல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு கடைசியாக குரூப்பாக ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் போகிற வரைக்கும் வாய்ப்பில்லை. ஓகே, ஸோ நீங்கள் யூ ஹாவ் டு டிசைட் வெதர் யூ பீப்புள் நீட் ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கணும். அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், அந்த 51 கொஸ்டின்ஸ் ஆர் அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதை விட்டுருங்க. ஓகே, பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூ பீப்புள் ஆர் எலிஜிபிள் தான். ஓகே, ஏன்னா அந்த லெவல் தான் வந்து இட் இஸ் ஹேப்பன்டு லெவல்னு சொல்லணும், அதுக்கு மேலே கிடையாது. ஓகே, அதனால வெற்றி பேட்ச் இந்த டைம் ஆன்லைனில் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பசங்களா. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், யாரும் புதுசு கிடையாது. ஓகேவா, இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா யூ பீப்புள் வில் பி கெட்டிங் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, அண்ட் இந்த டைம் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் வர பசங்க வெல் அண்ட் குட். பட் எப்படியாச்சும் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு வர பசங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக we planned this. Okay, so சீக்கிரமா you people if you want, you people can enroll. இதுவே எனக்கு ஆஃப்லைனில் தான் மேம் வேணும், ஹைப்ரிட்டில் தான் நான் படிப்பேன் அப்படின்னா மாறாவும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பசங்களா. மாராஸ்க்கும் அட்மிஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் மாரா பார்த்தீங்கன்னா இந்த டைம் 3 இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த நம்பர் தான் வந்து உங்களோட என்கொயரி நம்பர். இதில் கால் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அவங்களுக்கு சொல்லுவாங்க. அண்ட் மறந்துடாதீங்க பசங்களா, எக்ஸாட் ஜைலம் சாட் எக்ஸாம் ஃபார் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து சீக்கிரமாகவே நடக்க போகுது. அதனால அந்த மிஸ் பண்ணிடாதீங்க. 100% ஸ்காலர்ஷிப்ல யூ பீப்புள் கேன் ப்ரிப்பேர் ஃபார் நீட், அது வந்து உறுதி. ஓகே, இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க, கிளியர் பண்ணுங்க, யூ பீப்புள் கேன் நோ, ரைட்?
ஸோ இந்த டைம் Xylem 3 இடத்துல நம்ம வந்து ஆஃப்லைன் கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பசங்களா. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இந்த நம்பர் தான் உங்களோட என்கொயரி நம்பராக இருக்க போகுது. நீங்கள் கால் பண்ணி கேட்குறப்ப உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும். நான் வந்து 12th படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு பேட்ச் இருக்கா அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு 2 பேட்ச் இருக்குது பசங்களா. ஒன்று வந்து நம்மளோட ஆன்லைன் பேட்ச், ஓகேவா. ஒன்று நம்மளோட ஆன்லைன் பேட்ச் ஸ்டேட் CBSE 2 பேர்த்துக்குமே, ஓகேவா. உங்கள் போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு கம்பைன்டு பேட்ச் வந்து இருக்குது. எப்பவும் போல் நம்மளோட தளபதி பேட்ச். ஸோ தளபதி பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு பசங்களா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது, ஓகேவா. எகெயின் இந்த நம்பருக்கு கால் பண்ணுறப்ப யூ பீப்புள் வில் பி கெட்டிங் ஆல் டீட்டெயில்ஸ். அண்ட் அதை தாண்டி இல்லை மேம் எனக்கு ஆஃப்லைனில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப்லைனுக்கு நம்ம தளபதி ப்ரோ பேட்ச் வந்து லான்ச் பண்ண போகிறோம். லான்ச் பண்ணியாச்சு. ஸோ கிளாஸ் 12th படிக்கிற பசங்க ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் வந்து இந்த டைம் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கறது தான் நம்ம வேலை இல்லையா. அதை பண்ணுறதுக்காக வி ஸ்டார்டட் திஸ். அண்ட் இதே மாதிரி நம்ம 11th படிக்கிற பசங்களுக்கும் தல ப்ரோ அப்படின்னு பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு பசங்களா. ஸோ தல ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஸ்டார்டிங் ஆன் ஜூனில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது, ஓகே. இதுவும் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஆஃப்லைனில் வந்து படிக்கிற மாதிரி தான். அப்போ திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் இருக்கிற பசங்களுக்கு இது எல்லாமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுதான் இந்த டைம் நம்ம நீட்டுக்காக ஜேஇக்காக நம்மளோட Xylem பிளான் பண்ணியிருக்க என்டையர் பேட்சஸ். ஸோ இந்த பேட்சஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ஆன்லைன் பேட்சஸில் எல்லாம் நாங்கள் எல்லாரும் தான் பசங்களா கிளாஸ் எடுக்க போகிறோம். யூ பீப்புள் நோ தட். ஆஃப்லைனில் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் டீம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எஃபோர்ட் போட ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா தென் Xylem இஸ் கோயிங் டு பி த perfect option for you people. நீங்க கால் பண்ணி ஒரு டைம் கேட்கலாம். என்னென்ன மாதிரி ஸ்கெட்யூல்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ் இருக்குமா, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கேட்கலாம். பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வைப்பீங்களா, ஃபுல் போர்ஷன் இருக்குமா, அசைன்மெண்ட்ஸ் இருக்குமா, என்னென்ன அசஸ்மெண்ட்ஸ் எப்படி நடக்கும், ஓகே. இது எல்லாமே நீங்க கேட்கலாம். ஆப்ல என்னென்னலாம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிஷியலாக கிடைக்கும், ரைட். ஏன்னா இன்ஃபைனைட் ப்ராக்டிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட், ஓகே. ஏஐ குரு அதெல்லாமே ரொம்ப பெரிய சப்போர்ட் பசங்களா. அப்போ அதெல்லாம் கிடைக்குமா, என்ன ஏது அப்படின்னு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்குறப்ப இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு, ஓகே. அண்ட் இந்த பேட்சஸ் எல்லாமே புதுசாக இன்னைக்கு நேற்று ஒர்க் ஆகிறது இல்லை பசங்களா. எந்த பேட்சஸ் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை வந்து டாக்டர்ஸாக மாற்றிருக்கோ அது இப்போ நம்ம தமிழ்நாட்டில், ஓகே. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி கோயம்புத்தூரில் இருந்தது. பட் உங்களோட ரொம்ப ரொம்ப நாள் உங்களோட ரெக்வஸ்ட்க்கு அப்புறம் இதை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் திருச்சி, திருநெல்வேலியில். அதனால பசங்களா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுற மாதிரி ஆயிரப்போகுது, ஓகே. எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க பசங்களா. இந்த நம்பருக்கு கால் பண்ணுறப்ப யூ பீப்புள் கேன் கெட் ஆல் த டீட்டெயில்ஸ், ஓகே. ஆல் த டீட்டெயில்ஸ். திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் உங்களுக்காக நம்ம மாரா பேட்ச் தளபதி ப்ரோ, தல ப்ரோ காத்துக்கிட்டு இருக்கு. வெற்றி அதுக்கப்புறம் நம்மளோட தளபதி ஆன்லைனில் நாங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மேக் அ ரைட் டிசிஷன். ரொம்ப ஆசிலேட் ஆகாதீங்க. இதை வச்சு யூ பீப்புள் டிசைட், ஓகே. அண்ட் இந்த செஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பசங்களா. தே நோ மச் பெட்டர், ஓகேவா. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகே. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் செஷனில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here. No fear, right? Bye everyone. Take care. Have a nice day.